நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஒட்டன்சத்திரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அருள்மிகு பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் சார்பில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதிய கட்டட பணியை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் அருள்மிகு பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் சார்பில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதிய கட்டட பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் ஒட்டன்சத்திரத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ரா. சக்கரபாணி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து உணவுத்துறை அமைச்சர் கூறியதாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு சுமார் ரூபாய் 44,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவும், புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வந்த காரணத்தால் பெண்கள் உயர் கல்வி கற்பதில் 34% உயர்த்திருக்கிறார்கள் என்பதில் பெருமை அளிக்கிறது எனவும், மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1 முதல் 5 வரை உள்ள அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் எளிய முறையில் ஆங்கிலம் பேசுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இனி வரும் ஆண்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதையடுத்து கல்லூரிக்கு வரும் கல்லூரி மாணவிகள் காலையில் உணவு உண்ணாமல் வருவதால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைப்பாடு இருந்து வந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் கல்லூரி மாணவர்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் நின்று காலை உணவு திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரும் கல்வி ஆண்டு கிராமங்களில் இருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் சார்பில் இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என்பதால் இனி வரும் கல்லூரி மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் எனவும், அது மட்டுமன்றி இந்த கல்வி ஆண்டு முதல் கலைஞர் நூற்றாண்டு பயிற்சி தேர்வு மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்காக IPS, IAS, IFS, IRS போன்ற தேர்வுகளை எழுதும் வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிற்சி அளிக்கக்கூடிய மிக சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும். எனவே மாணவர்கள் கல்வி கற்பதில் தாயும் தந்தையுமாக இருந்து ஆட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நெகிழ்ந்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், பழனி கோட்டாட்சியர் சக்திவேல், பழனி ஸ்ரீ அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் அறங்காவலர் அன்னபூரணி, ஒட்டன்சத்திரம் நகர் மன்ற தலைவர் திருமலைசாமி, துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி, நகராட்சி ஆணையர் ஸ்வேதா, பொறியாளர் சுப்பிரமணிய பிரபு, வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர்கள் காமராஜ், வடிவேல் முருகன், வட்டாட்சியர் பழனிசாமி மற்றும் அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், கல்லூரி மாணவிகள் பெருளாளோடு கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.